கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலுமே அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய குறைவிலும் நம்முடைய நிறைவிலும் அவர் நம்மை போஷிக்கவும், நம்மை வழி நடத்தவும், நம்மை தேற்றவும், நம்மை திருப்தியாய் வைக்கவும், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக அவர் இருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக காணப்படுகிறார். இந்த வசனத்தில் பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றினாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார். இந்த வார்த்தையை எலியா தீர்க்கதரிசி இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த எலியாவை குறித்து சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 2 விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அவரை பர்வதங்களில் ஒன்றிலாகிலும் இல்லை பள்ளத்தாக்குகளிலாவதும் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் வைத்திருப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு முன்னால் எலியாவுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்கிறது. அதனால தான் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதாவது இந்த மலைகளின் பர்வதங்களின் மேல் இருக்கிற அனுபவமும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற அனுபவம். எதற்காக என்றால் எந்த சூழ்நிலையிலும், அதாவது எந்த இடத்திலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. இந்த பர்வதங்களின் மேல், அதாவது மலைகளின் மேல் இருக்கிற அந்த அனுபவம் என்பது, மலையின் மேல் இருக்கும் போதே நாம் யோசித்து பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு கண்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே மறைவாக இருக்கிறது மாதிரி இருக்கிறாது. நம்ம செல்லுகிற பாதையாக இருக்கலாம், நம்ம செய்கிற காரியத்தை குறித்த ஒரு நிச்சயம், எல்லாமே ஒரு தைரியத்தோடு நம்ம அந்த வாழ்க்கையை வாழறது மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எங்குமே ஒரு சமாதானமாக ஒரு திருப்திகரமாக போய்கொண்டே இருக்கிற ஒரு நிலைமை. ஆனால் இந்த பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது சுற்றிலும் அடைக்கப்பட்ட நிலை. நம்ம போகிற பாதை சரியானதா, இல்லை இது எங்கே போய் முடியும், இதோட பாதையின் முடிவு என்னதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு குழப்பத்தோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் நம்ம இந்த பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறோம். பள்ளத்தாக்கு சுற்றிலுமே ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை, தெளிவான ஒரு புரியாத ஒரு பாதையாக காணப்படுகிறது. ஆனால் பாருங்க, இந்த 2 இடத்துலையுமே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து கொண்டு போய் வைத்திருப்பார். கர்த்தர் தான் அந்த 2 இடத்துலையுமே கொண்டு போய் வைக்கிறார். நம்ம அந்த பாதையில் நம்ம நடத்துகிறது. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தானே அர்த்தம். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் நாம் ஒரு யுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். அங்கே சீரியா ராஜா ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜாவோடு யுத்தம் பண்ணி முழுவதும் பிடித்து கொள்ளும்படி வருகிறார். அப்பொழுது ஆகாப் ராஜாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிடம் சொல்லுகிறார். சொல்லும்போது ஆகாப் கர்த்தர் கொடுக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே போய் யுத்தம் பண்ணி அந்த சீரியரை முறிந்தோட பண்ணுகிறான். முதல் தடவை இப்படி நடக்கிறது. அப்பொழுது அந்த எதிரிகள், அதாவது சீரிய நாட்டை சேர்ந்த அந்த ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 23வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். அதாவது அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள் அப்படின்னா நம்ம இதை பார்த்தோம், அது ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன்னு சொல்லலாம். யோபுவை குறித்து சாத்தான் சொல்லுவான் இல்லையா, நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், நீர் அவனுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறீர், ஆகவே தான் அவன் இன்னும் உண்மையே சேவிக்கிறான் என்று சொல்லி யோபுவை குறித்து சாத்தான் சொல்லுவான்ல. அதே போல கொஞ்சம் அந்த வேலியை நீர் எடுத்து போட்டால் அப்பொழுது அவன் உண்மை தூஷிக்கிறானோ இல்லையோ பாரும் என்று சொல்லி யோபுவை குறித்து சாத்தான் கர்த்தரிடத்துல சொல்வது போல தான். அதே மாதிரி தான் இந்த சூழ்நிலை அவர்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. ஸோ இந்த இடத்துல அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். அவர்களோடு நம்ம பள்ளத்தாக்கில் போய் யுத்தம் பண்ணினால் அவர்களை நாம் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லுகிறார். அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள்,
நாம் அவர்களுடைய சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். சமபூமி 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளத்தாக்கு என்று. அப்போ பள்ளத்தாக்கிலே போய் யுத்தம் பண்ணும்போது நம்ம நிச்சயமாக மேற்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி அந்த சத்ரு இந்த ராஜாவை குறித்து அவ்வளோ ஒரு நிச்சயமாக சொல்லுகிறான். அடுத்தது திரும்ப 2வது முறையாக அவர்கள் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ண வருகிறார்கள். திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை ஆகாபுக்கு நேராக வருகிறது. 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதே வார்த்தையை ஆண்டவர் திரும்பவும் கொடுக்கிறார். ஆனால் இங்கே சூழ்நிலை வேறு. அவர்கள் முதலில் இருந்த சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக எல்லாமே இருந்தது. 2வது சூழ்நிலை வேறு. இந்த இடத்துல அவர்கள் யுத்தம் பண்ணும்போது பாருங்க, இந்த இஸ்ரவேலர்கள் வந்து இஸ்ரவேலின் ராஜா அவர்களை முற்றிலும் சங்கரிக்கவில்லை. அந்த ராஜாவோடு அவன் உடன்படிக்கை செய்து அவனை தப்ப விடுகிறான். 34வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது அவன் அந்த ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வர வேண்டி இருந்த சில ஆசீர்வாதங்கள், அதாவது அவன் அபகரித்து வைத்திருந்ததெல்லாம் அந்த ராஜா, சீரியாவின் ராஜா இந்த ஆகாபுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுகிறதை 34வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இவனுக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதங்களும் இந்த ஆகாபுக்கு வருகிறது. அப்போ இந்த ஆகாப் நினச்சிருக்கலாம், நான் இந்த யுத்தத்தில் வந்து ஜெயிச்சிட்டேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அப்படி நடக்கலை. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டோடைய மனுஷன் ஒருவன், தீர்க்கதரிசி ஒருவன் வந்து சொல்லுகிறான் 42வது வசனத்திலே, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனவுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். பாருங்க, அங்கே அந்த இடத்துல வந்து அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். அப்படின்னா சத்துரு நம்மை மேற்கொள்வது என்பது நம்மிடத்தில் இருக்கிற சில உலக பிரகாரமான காரியங்களை பறித்து கொள்வதனால் அல்ல, அவன் நம்மையே பறித்து கொள்வது கர்த்தரை விட்டு. இந்த இடத்துல நம்ம அதை தான் பார்க்குறோம். ஆகாபுடைய தகப்பன் கையிலிருந்து பிடித்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அதாவது அந்த ராஜா சொல்லுகிறான், சீரியா ராஜா 34வது வசனத்திலே, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். அதாவது இவனுடைய தகப்பன் கையிலிருந்து பிடித்த ஆசீர்வாதத்தை நான் திரும்ப தருகிறேன் என்று சொல்லுகிறான். அதான் இந்த இடத்துல அவனுக்கு உலக பிரகாரமா அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து பறித்து கொண்ட அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் கர்த்தரை விட்டு பறித்து கொள்ளப்படுகிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி கர்த்தரை விட்டு பிரித்து கொள்ளுகிறான். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் என்பது ஆண்டவர் நம்மை சோதிப்பது என்று சொல்லலாம். இந்த அனுபவத்தில், இந்த பாதையிலே நம்ம சில காரியங்களே நாம் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு நம்மை பறிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனத்திலே, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அதாவது எந்த சூழ்நிலையோ நமக்கு எதிராக வருகிற எந்த காரியங்களுமே நம்மை அவரிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் இந்த வாக்கியம் நமக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலுமே நம்மை அவரிடமிருந்து பிரிக்க முடியாது என்கிற ஒரு காரியத்தை நாமும் அதில் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பவுல் கூட சொல்லுகிறார், ரோமர் 8வது அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்தோம்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. எந்த சூழ்நிலையுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்பதை நாம் வந்து நிரூபிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம நல்லா இருப்போம், ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பயபக்தியா, உத்தமர்களா, யாருமே குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே சாதகமாக இருந்த வேளையில், அதாவது ஆசீர்வாதமாக இருந்த வேளையில், அந்த யோபு 1வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் உத்தமனாக இருக்கிறான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக, ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நஷ்டப்படுகிறது. ஆனால் யோபுவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் உதட்டினால் பாவம் செய்யவில்லை என்று.
இதுதான் நம்முடைய சூழ்நிலையிலும் நாம் வந்து கர்த்தரை பின்பற்றுவது தான் உண்மையான ஜெயமுள்ள வாழ்க்கை. இதே மாதிரி ஒரு பாதை தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அனுமதிக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கிறார். அதாவது அவனுடைய மகனை பலி செலுத்தும்படி சொல்லுகிறார். இது ஆபிரகாமுக்கு ஈஸி அல்ல, ஆனால் அவன் அதை செய்கிறான். ஏன் ஈஸி இல்லைன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். கர்த்தரே அந்த இடத்துல இப்படி சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும். அப்போ சத்ரு எவ்விதத்தில் அவன்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் சத்தம் அவனுக்குள்ள தொனித்திருக்கும் இல்லையா? அது அவனுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட அவனுடைய நேசகுமாரனை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்லும் போது ஆபிரகாம் அதை செய்கிறான். எப்படி செய்கிறான் என்றால் விசுவாசித்து செய்கிறான். இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஸோ விசுவாசத்தினாலே அவன் மரித்தோரிலிருந்தும் அவனை திரும்ப எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தில் வந்து அவனால் அதை செய்ய முடியுது. அந்த பாதையில் அவன் ஜெயம் உள்ளவனாக இருக்கிறான். இந்த ஒரு காரியம் கர்த்தரிடத்திலிருந்து என்னை பிரிக்காது என்று சொல்லி அப்படி அவனை பிரிக்காமல் இருந்தது கர்த்தர் மேல் அவன் வைத்த விசுவாசம். பாருங்க, எபிரேயர் 11 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதாவது நம்ம பார்க்குற வானம், பூமி, இந்த இயற்கை, நேச்சர், அதாவது மலை, கடல், இது எல்லாமே மனுஷனால் உண்டானதல்ல, மனுஷனால் உண்டாக்க முடியாது. இதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதனால நம்ம எந்த டவுட்டுமே இல்லாமல் நம்புகிறோம் இல்லையா? கர்த்தர் தான் இதை எல்லாமே உருவாக்கினார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷனால் செய்யக்கூடாத, மனுஷனால் செய்ய முடியாத, கிரகிக்கக்கூடாத காரியங்களை ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். எப்படி நம்ம பார்க்குற இந்த வானம், பூமி எல்லாமே கர்த்தர் உருவாக்கினார் என்று நம்ம சந்தேகமே இல்லாமல் விசுவாசிக்கிறோமோ அப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். நாம் போகிற இந்த சூழ்நிலையில் நாம் அனுபவிக்கிற இந்த பாதையின் முடிவில் கர்த்தர் கிரகிக்கக்கூடாத காரியத்தை செய்வார் என்கிற விசுவாசம். இந்த எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிற முற்பிதாக்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்கள். நோவா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பிழையை கட்டுகிறான். ஆனால் அந்த வாழ்க்கை அது எப்படி முடியும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசத்தினால் இதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் முடிவை பாருங்கள், ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே எல்லா மக்களும் அழிந்த பிறகும் அவனுடைய குடும்பம் முழுவதும் அந்த பேழையிலே ரட்சிக்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது. அந்த குடும்பத்தின் மூலமாக வருங்கால சந்ததிகளை அடுத்து உண்டாகிறது இன்று வரைக்கும். அதே மாதிரி நம்ம வரிசையாக ஒவ்வொருத்தரோடையும் வாசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது, கானானுக்கு வர அழைத்த போது அது எந்த இடம் எதுன்னு தெரியாமலே உடனே அவன் கீழ்ப்படிந்து கர்த்தரை விசுவாசித்து வருகிறான். அவனுடைய ஃபியூச்சரை நம்ம பார்த்தோம்னா அவன் கிரகிக்க கூடாத காரியம், அவனுடைய சந்ததியிலே கிறிஸ்து பிறக்கிறார். அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. இந்த ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் செய்யக்கூடாத, நம்ம நினைக்காத, நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களால் செய்யக்கூடாத காரியங்களை கர்த்தர் இந்த பாதையின் மூலமாக, இந்த வாழ்க்கையின் மூலமாக, அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக செய்யக்கூடும் என்கிற அந்த விசுவாசம் வரும்போது நம்மாலையும் இந்த பள்ளத்தாக்கின் பாதையிலுமே நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த ஒரு விசுவாசம் மட்டும் நமக்குள்ளே இருந்ததுனால் எந்த சூழ்நிலையுமே நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. அப்போ நாம சொல்லலாம், இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி, ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு உலக காரியம் நடக்காம போன உடனே, ஏதோ ஒரு உலக காரியத்தில் ஒன்று கிடைக்காம போனோன்னா நம்ம தோற்று விட்டதாக அர்த்தம் அல்ல. இல்லை, அந்த சூழ்நிலை நிமித்தம் நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்குறோம், கர்த்தரை விட்டு தூரமாக வருகிறோம், கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்கப்படுகிறோம், அதுதான் உண்மையிலே தோற்று விடுகிற நிலைமை. அப்படி உண்டாகாமல் அந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஸோ மலையின் அனுபவமோ பள்ளத்தாக்கின் அனுபவமோ 2 இடத்துலையுமே அவர் நமக்கு போதுமானவராக, நம்மை நிறைவாக திருப்தியாக நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட பாதையில் எல்லாமே ஆபிரகாம் ஜெயிச்சது மாதிரி, யோபு ஜெயிச்சது மாதிரி கர்த்தர் நம்மையும் ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
தகப்பனே, இதுவரையிலும் அப்பா உங்களுடைய கிருபையினால எங்களை தாங்கி நடத்தி வந்த உங்க அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் ராஜா நீர் எங்களுக்கு போதுமானவராக நிறைவானவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் கடந்து போகிற பாதையிலும் ராஜா தகப்பனே, அது நிச்சயமாக எங்களுக்கு சாட்சியாக நீங்க முடிய பண்ணுவீங்க. நாங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்வீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே எங்களை உண்மை விட்டு பிரிக்காது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உண்மை விசுவாசித்து கிடக்கக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்கப்பா. குறைவுகள் குற்றங்களையும் மன்னிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.